பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து என்னோட கசின் அவங்களுது. புதினா இது பார்த்தீங்களா, புதினா பாலக்கு எங்கள் அக்கா சொல்கிறாங்க பாலக்கு. இது வந்து அதுக்கான பண்ணி இருக்குது. இந்த பார்த்தீங்களா புதினா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நேச்சுரலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அனுப்படுத்து அந்த எங்க ஓகே. ஹாய் பாருங்க, எங்கள் இது தோட்டம் பார்த்தீங்களா, இங்கே எல்லாமே வந்து இது என்னோட அக்கா அவங்களுதா. இது பார்த்தீங்களா, இங்கே வந்து புளிச்சக்கீரை இருக்குது. இது எல்லாமே வந்து புளிச்சக்கீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, பச்சலாக்கு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, வாழைப்பழம் தோட்டம் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே மாங்காய் செடி அங்கெல்லாம் போனால் இன்னும் நிறைய இருக்கு. ஆனால் என்னென்னா இந்த மண்ணல் இருக்குதுல்ல, என்னால் வந்து போய் நடந்து அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல. இது பார்த்தீங்களா, இது வந்து புளிச்சக்கீரை இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. விஜயவாடலோ இவங்களது இவங்க வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களது. அதான் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு தோட்டம். இதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு வந்து ஒரு அமைதியான இதுங்க. நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் என்ன தெரியுங்களா, சிட்டியில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிட்டியில் கூட இருந்தே குழி தோண்டுவாங்க. நமக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல வந்து மனசில் எதுவுமே வச்சுக்காமல் பேசுகிற மக்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு இது தெரியுமா, மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து கஷ்டஜீவிங்க எல்லாருமே வந்து ஓப்பன் ஹார்ட்டு. ஒருத்தவங்க சொன்ன பேச்சு நம்பி பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உறவு இங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து எங்கள் சிஸ்டர் அவங்களது, மாமா அவங்களது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க. ஆனால் நான் போயிட்டு அவ்வளோ தூரம் போய் நான் காட்ட முடியாது. ஸோ இப்படியே நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே வந்து நீங்கள் இப்படியே பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஊரில் கூட இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். போலாமா? கால்கெல்லாம் மண் ஒரே ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளோ மனசு ரிலாக்ஸாக இருக்குது தெரியுங்களா. இங்கே ரொம்ப அமைதியான ஒரு இது. இத்தனை நாள் நான் ஏன் இதெல்லாம் வந்து விட்டுட்டு சிட்டியில் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் தான் நான் வந்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. இப்போ வந்து இந்த இது தோட்டம் இதெல்லாம் பார்க்கும்போது இது ரொம்ப மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. எந்த இது இல்லை பாருங்களேன். மனுஷங்களை வந்து பழகுனா உண்மையாக பழகணுங்க. யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க சொன்ன பேச்சு கேட்டுட்டு நம்பிட்டு பேசக்கூடாது யாருமே வந்து. அது உண்மையாக இல்லையான்னு தீர விசாரித்து தான் பேசணும் எப்போவுமே வந்து. சும்மா வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்கக்கூடாது. இதுதாங்க சிட்டியில் வாழ்கிறா இது வந்து. ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. கஷ்டப்படுவாங்க மனசார. இது அவங்க ஒரு தண்ணி கொடுத்தா கூட மனசார பிடிக்கலாம். ஆனால் நம்ம இதில் வந்து ரொம்ப மனசில் ஒன்று வச்சுக்கிறாங்க, வெளியில் ஒன்று காட்டுறாங்க. அந்த மாதிரி இது எனக்கு வந்து இனிமேலுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்கலைங்க. கொண்டு வர போகிறேன். இது வந்து சென்னைக்கு இந்த அரைக்கீரை அண்ட் பாலக்கீரை ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷு தோட்டத்து. இது வந்து நீங்கள் வாங்க, இந்த பக்கம் வாங்க. நீங்கள் அட்டாதி படம் கொத்து. இது நம்ம எப்படி எடுக்கணும், நம்ம இந்த அரைக்கீரை வச்சு வீட்டில் வந்து வெரைட்டியாக பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் இது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு. நான் என்ன கேட்டேன்னா இவங்க பேர் என்னன்னு கேட்டதுக்கு சாயம்மான்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கா மீ பேர் லட்சுமி என் பேர் தான் அவங்களது கூட வந்து. மீதி அன்னபூர்ணேஸ்வர் அம்மா. இந்த அம்மா வந்து அன்னபூர்ணேஸ்வர். இங்கே வந்து தோட்டத்தில் வந்து வேலை செய்வாங்க இவங்க எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து
நான் தான் தெலுங்குல கேட்டேன் உங்க பேர் என்னன்னு. அவங்க பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்களோ. இப்படி இருக்கணுங்க, இருக்கணும்னா சும்மா ஒருத்தவங்க போட்டி கொடுத்துக்கிட்டு இது இருக்கக்கூடாது. இருந்த உண்மையான நட்புல இருக்கணும், இல்லைன்னா இருக்கவே கூடாது. ரொம்ப அதெல்லாமே வந்து సిటీ లైఫ్ వేస్ట్. అక్క ఇలా చెప్పండి. దియా దియా వరల్ చెప్పండి. దియా వరల్ చెప్ప. సబ్స్క్రైబ్. అంకుల్ చెబుతుంది. అంకుల్ తీసుకో.